இல்ல நான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கின்றேன். 4 முறை இழந்த அந்த தொகுதியை இந்த முறை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தலைவர் நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திருப்பத்தூரிலே கால் வைத்து இங்கே களத்திலே நிற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாவுமணி அடிக்கும் விதமாக அங்கே ஒட்டுமொத்தமான வெற்றியை பெறுவதற்கு நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் தலைவர் அவர்கள் அங்கே நிற்கின்ற பொழுதுதான் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பொய் வாக்குறுதிகள் கொடுத்து மாற்றம் தருவோம் என்று பொய் சொல்லி ஏற்றம் தருகின்ற ஆட்சி என்று மக்களை ஏமாற்றிய அந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் விதமாக தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரண்டு வருகின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பகை முடிக்க எங்கள் தலைவருடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெல்லும், சட்டமன்றம் செல்லும். இதில் மாற்று கருத்தில்லை. இது என் உதடுகளின் உச்சரிப்பு அல்ல, தமிழக மக்கள் ஒட்டுமொத்த பேருடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பு என்று சொன்னால் அதுதான் உண்மை. சாதாரண கடைகோடி தொண்டர்களுக்கும் எப்படி அம்மா அவர்கள் இருக்கும்போது வாய்ப்பு வருகிறோ அதே நம்பிக்கையோடு அண்ணன் எடப்பாடியார் 2026 முதலமைச்சர் ஆவதை உறுதி என்பதோடு எனக்கும் உம்முனிப்பிண்டி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் அவர்கள் வாய்ப்பு வாங்குவார் என்ற நம்பிக்கையோடு இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளேன். மாண்புமிகு இதே தெய்வம் அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி ஒரு சாதாரண தொண்டர்களுக்கும் பத்திரிகையில் வரும்போது மறுநாள் தான் தெரியும் அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர், அதுபோல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உழைக்கிற இளைஞர்களும் உழைக்கிற தொண்டர்களுக்கும் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இன்று பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களோடு மனைவிக்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் 2026 எடப்பாடி அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் உறுதியாக ஆட்சி அமைப்பார் என்ற நம்பிக்கையோடு இளைஞர்கள் பற்றமாக பின்னாடி அவர்களுக்கு நிற்போம் என்பதை பார்த்து கொடுத்திருக்கிறேன். இந்த திராவிட ஆட்சியை வேரோடு மண்ணோடு அடக்கித்து விட்டு இங்கே என்ன நடைபெற ஆட்சிகள் எப்படி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், இலவச சைக்கிள், இலவச பல திட்டங்களை மீண்டும் தொடர்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கண்டிப்பாக மீண்டும் 2026 ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்ற இளைஞர் மத்தியில் அவர்களுக்கு ரொம்ப இது ஒரு 10th ஆல் பாஸ் போட்டதுலேருந்து எடப்பாடியார் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் ரொம்ப நல்லா இடம்பெற்றிருக்கார். அதில் கண்டிப்பாக 2026 ஆட்சிக்கு வருவார் என்பது எங்களோட நம்பிக்கை, எல்லோரோட நம்பிக்கை.